வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தொகுதியில் அதிமுக கூட்டணி வேட்பாளரான புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ஒரு புதர்ல இருந்து ஓடி அழுதுட்டு வருது. என்னன்னு பார்த்தா கண்ணுகள் எல்லாம் ஒரு மனித மிருகம் கீறி வச்சு ரத்த காயம் கண்ணத்திலையும் மார்பிலையும் அந்த 8 வயசு பிஞ்சு குழந்தைய ஒருத்தர் கெடுத்து ஓடி போயிட்டான் போதையில. இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள அன்றாட நிகழ்வுகள். இது வெளியில வரது கிடையாது. காவல்துறைக்கு போனா புகார் எடுத்துக்கிறது இல்ல. ஏன்னா அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துடும். நாளைக்கு நம்ம குழந்தைக்கு உங்க பேர பிள்ளைகளுக்கு இந்த நிலை வராதுன்னு என்ன உத்தரவாதம்? நம்ம குழந்தைக்கு இது வராது என்ன உத்தரவாதம்? ஒரே ஒரு உத்தரவாதம், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்தால்தான் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 12 முதலமைச்சர்கள் ஆட்சி செய்தார்கள். கெடுக்கிற சம்பவம் அண்ணா அவர்கள் ஆட்சி காலம், எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலம், ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலம், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம் போன்ற ஒரு சம்பவம் நடந்தன. இது தமிழ்நாட்டுடைய கலாச்சாரங்களே. பிஞ்சு குழந்தைகளை கெடுத்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கின்ற கலாச்சாரம் தமிழர் இல்ல. முதல் முறையாக தமிழ்நாட்டில் இது போன்ற கலாச்சாரம் வந்திருக்கிறது. காரணம் கையால் ஆகாத திமுக ஆட்சி, எதுவும் தெரியாத அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறார். ஏன்னா காவல்துறை அவருக்கு கீழே தான் இயங்கிட்டு வருது. அமைதியா காவல்துறை வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தொகுதியில் பூவை ஜெகன்மூர்த்தியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காட்சிகளை பார்த்தோம்.